அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி. தமிழகத்துல நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு வழங்க போறாங்க, யாரெல்லாம் அந்த நகைக்கடன் தள்ளுபடியை பெற தகுதியான நபர்கள் யார் யார், இதை பற்றின ஒரு முழுமையான விளக்கத்தை தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக இப்பொழுது நாம பார்க்க இருக்கங்க. சோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு எவ்வளவு வழங்க இருக்காங்க, யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடிய வாங்குறதுக்கு ரெடியா இருக்கவங்க யார், சோ இதை எல்லாமே இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம கிளியரா பார்க்க போறோம் மக்களே. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பே தேர்தல் வாக்குறுதியில வெளியிடல, எப்படி தள்ளுபடி பண்ண போறாரு, ஏன் இந்த மாதிரி நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்கலாம். சோ அவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் இந்த ஒரு வீடியோவுல கண்டிப்பா இருக்கும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழகத்துல நகைக்கடன் தள்ளுபடி அதை பண்றதுக்கு சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காருங்க. மக்கள் அனைவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த நகைக்கடன் தள்ளுபடி எப்ப அறிவிப்பாங்க, எப்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடிய மக்களுக்கு வழங்க இருக்காரு அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளுமே அனைத்து மக்களுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகள்ல அறிவிக்கல. சோ இருந்தாலும் மக்களுக்காக பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக 100% அவர் பாத்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை வெளியிட போறாரு. ஏன்னா கடந்த ஆட்சிகள்ல பாத்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி மக்களிடையே பெரும் பேசு பொருளாக பேசப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் மக்களே. அதனால இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கூட்டுறவு வங்கிகள்ல 5 சவரன் வரையிலான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதற்கான ஒரு பட்டியலை வெளியிட போறாருங்க. கடந்த சில நாட்களாகவே மக்கள் மத்தியில அதிகமா பேசப்படுறது அந்த நகைக்கடன் தள்ளுபடி தான். எங்களுக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி வருமா வராதா அப்படின்னு நிறைய நபர்கள் கேள்வி மேல கேட்டுட்டே இருக்காங்க. எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் வரக்கூடிய ஆகஸ்ட் 5ஆம் தேதியில தமிழக பட்ஜெட்ல தாக்கல் செய்யறப்ப நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை வெளியிட ரெடியா இருக்காரு. சோ அதனால நீங்க இப்ப இருந்தே உங்க அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளை போயிட்டு செக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா, விடுபட்டு இருக்கா, இப்படி எதுன்றது நீங்க செக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ கண்டிப்பா அந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத முதல்வர் விஜய் அவர்கள் 100% வெளியிட போறார். அதற்கு இப்பந்தே உங்களை தயார் நிலையில தயார்படுத்தி கொள்ளுங்கள். சோ கண்டிப்பா இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது 5 சவரனுக்குள்ளாம இருக்கணும். அது மட்டுமே கிடையாது, அரசு ஊழியராக இருந்தீங்க அப்படின்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் 100% வெளியிடவே மாட்டாருங்க. அது அக்செப்டபிளே கிடையாது, அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றது சொல்றாருங்க. சோ கண்டிப்பா முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான பட்டியலை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க அதிகாரிகளுக்கு. எவ்வளவு பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும், யாரெல்லாம் அந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சமீபத்துல இந்த பயிர்கடன் தள்ளுபடி செஞ்சாரு பாத்தீங்களா 75,000. அதே போல நகைக்கடன் தள்ளுபடிய வங்கிகளுக்கு ஒரு புதிய உத்தரவை பிறப்பிக்க முதல்வர் விஜய் அவர்கள் ரெடியா இருக்காருங்க. சோ கண்டிப்பா இதுல ஒரு புதிய உத்தரவு நகைக்கடன் தள்ளுபடியில இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். சோ நீங்க இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடியின குறித்த முக்கியமான தகவல்களை தான் நீங்க இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. தமிழக பட்ஜெட்ல நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவாரு அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.